பாம்பே சட்னி செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 3 ஸ்பூனு கடலை மாவும் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பொட்டுக்களை வச்சு செய்தாலும் அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நல்லா சாப்பிடலாம். இதே முறை ஆனால் பொட்டுக்களை போடணும். அந்த பொட்டுக்களை போடுறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டு பட்டை லவங்கம் போட்டுக்கிட்டால் அந்த கறி இது மாதிரி நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். தக்காளி வந்துருச்சு. மாவு ஊற்றிடலாம். அதனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடலமாவு ஊற்றுங்க. ஏன்னா இல்லை டக்குன்னு கடலமாவு வந்து கெட்டியாகும். முதல்ல அதை தட்டி விழுகாமல் வரும். கொதிக்கிறத காட்டணும்ல. ஆயிடுச்சு. இது இருந்தால் பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். கடல மாவு வந்து கிண்டி விடாமல் இருந்தால் அடி பிடிச்சிரும். வந்தால் இது ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி டக்குன்னு போட்டு கொடுத்தோன்னா இட்லியோ தோசையோ சொன்னால் டக்குன்னு இந்த இது பண்ணி ஒரு சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுறேன். ஆஃப் பண்ணிடலாம். பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன்ட்டு ஆல் அமுத்தி வைங்க. இது பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன்ட்டு ஆல் அமுத்தி வைங்க. இது பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பாம்பே சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியானது ஒரு சட்னி. பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன்ட்டு ஆல் அமுத்தி வைங்க. இது பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பாம்பே சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியானது ஒரு சட்னி. Press the bell icon on the YouTube app and never miss another